ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்பி டாலுக்கு சாரீ ட்ராப்பிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவே கட்டிடலாம். அதுவும் நம்ம ரேஷன் சாரியில் தான் கட்ட போகிறோம். அது நல்ல காட்டன்னால் சூப்பராகவே இருக்கும் அது சாரீ ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் எடுத்து நான் ப்ளவுஸ் மாதிரி மடித்து பின்னாடி கம் போட்டு ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கு இன்ஸ்கர்ட் போட்ட மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதையும் நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வைக்க போகிறோம். இந்த டாலுக்கு நான் லாங் ஸ்லீவ் வைக்க போகிறேன். 3/4 மாதிரி வைக்க போகிறனால அதே சைஸில் நான் கொஞ்சம் துணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த துணியை வச்சு 2 துணி வச்சுருக்கேன் 2 கைக்கும் வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அதை இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடணும். பாருங்கள் எப்படி ஒட்டுறதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒட்டிட்டு 2 பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் ஒட்டிக்கணும், அப்போ தான் க்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்பியோட கை இருக்குல்ல, கையில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே 2 ஸ்லீவ் வச்சுருக்கோம்ல, அது ரெண்டையுமே அப்படி ஸ்லீவ் அப்படி ஸ்டிச் பண்ண மாதிரி அதை வச்சு ஒட்டிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினலாகவே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்ட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கையிலையும் அந்த ஸ்லீவை ஒட்டிக்கிடலாம். அதே மாதிரி கம் வச்சு மேலே ஷோல்டரில் 2 சைடும் கம் வச்சுட்டு நம்ம இன்னொன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்லீவையும் அதே சைஸ்க்கு வச்சு கொஞ்சம் மடிச்சுட்டு, ஏன்னா அந்த த்ரெட்டெலாம் வந்துகிட்டே இருக்கும், அதனால் மேலே மட்டும் மடிச்சுட்டு ஒட்டுனா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி ஒட்டிட்டு 2 சைடுமேவும் அதே மாதிரி ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் அந்த ஸ்லீவ் ரெண்டுமே. பாருங்கள், நான் ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடுமே ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாரீ ட்ராப்பிங் பண்ணுறது தான். இப்போ அடுத்து நம்ம சாரீ ட்ராப்பிங் பண்ணுவோம். அதுக்கு இந்த 2 கையுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் இப்படி வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் நான் துணி எடுத்து வெட்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் அந்த துணியை நம்மளுக்கு சாரீ கட்டுற மாதிரி தான் இப்படி போட்டுட்டு பின்னாடி இருந்து வச்சு இந்த சைடு கம் போட்டு ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, அதை இப்படி திருப்பி போட்டு மறுபடியும் இந்த சைடு வச்சு இன்னொரு தடவை கம் வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்துகிட்டே இருக்கும், அதனால ப்ளீட்ஸ் வைக்கிறப்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது இப்படி போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு சிம்பிள் தான், நம்ம நார்மலாக மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இதை இப்படி ஒவ்வொன்றா வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டுறணும். ஏன்னா நம்ம பார்பிக்கு சாரீ கட்டுறதுனால அது கம் போட்டாலும் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு ப்ளீட்ஸாக இப்போ 1 by 1 வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு நார்மலாக இப்படி வச்சு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டுருவேன். அப்போ அது நகலாமல் இருக்கும். நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதில் வச்சுக்கிறணும். வச்சுட்டு அதை அயன் பண்ண மாதிரி கையிலே பண்ணிவிட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கிறோம். காட்டன் சாரீனா இது ஜார்ஜெட் துணி என்ன துணியாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டேப்லர் பின் போட்டிங்கன்னா அது அப்படி நல்லாயிருக்கும். அது நகலாது. கம் வச்சு விட்றதோட இதுதான் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. பாருங்கள் எப்படி பின் பண்ணுறேன்னு. இப்படி பின் பண்ணிட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அந்த ப்ளீட்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே தெரியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் கம் எடுத்து இந்த சைடு ப்ளீட்ஸ் வச்சோம்ல அந்த சைடு வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ் நகலாது, அது அப்படி நின்றுக்குறோம். அதுக்கப்புறம் சாரியில் முந்தானன்னு சொல்லுவாங்கள்ல, மேலே போடுவாங்கள்ல, அது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன், அப்போ தான் ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இப்படி பின்னாடி சுற்றிட்டு மேலே உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இந்த சைடு தான் நம்ம மெயினாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த சைடு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக சாரீ கட்டுற மாதிரி நம்ம பண்ணலைல்ல, அதனால் அதுக்கு நார்மலாக நம்ம சாரீ கட்டும்போது இந்த மாதிரி இந்த சைடு கொஞ்சம் டிசைன் மாதிரி வரும். அதுக்காக அது மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம நார்மலாக சாரீ கட்ட மாதிரி இருக்கணும்னா அதே ஒரிஜினலாக அப்படி கிடைக்கணும்னா அதே மாதிரி அதையும் எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டேப்லர் போட்டு அதெல்லாம் செக்யூர் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரிஜினலாகவே சாரீ லுக் அப்படியே வரும் உங்களுக்கு. இதுதான் சிம்பிளாக ஈஸியான ட்ரிக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ்லாம் எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த முந்தானையும் நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி மேலே போட்டுட்டு நம்ம அதுக்கு அடுக்கெலாம் வைக்கணும். அதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு எவ்வளோ அளவில் வேணுமோ அந்த முந்தானை எவ்வளோ அளவில் வேணும் அப்படி சொல்லி பார்த்துட்டு நம்ம அதை கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
இது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த முந்தானை ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கட் பண்ண போகிறேன். இது ரொம்ப பெருசாக இருக்கனால கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மடிச்சிங்கனாலே அழகான இது வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடுக்காக எடுத்து மடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாதனால அந்த அடுக்கை மட்டும் கொஞ்சம் நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணி இந்த இப்படி வச்சு அது மேலே வச்சு இங்கனுக்குள்ளே கொஞ்சம் கம் ஓட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மேலே அந்த பின்னு குத்துவோம்ல அதுக்கு பதிலாக இதுக்கு கம் ஓட்டிடணும். இங்கனுக்குள்ளே ப்ளீட்ஸ் எடுத்த இடம்லாம் ரொம்ப இதாக இருக்குல்ல, தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த சைட்லாம் நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ அழகான ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். அங்கே ஒரு சைடு ஸ்டேப்லர் போட்டணும். நம்ம பின் பண்ணுவோம்ல மேலே முந்தான சைடு, அங்கே ஒரு ஸ்டேப்லர் போட்டுட்டோம்னா அது முந்தான விலகவே விலகாது. இங்கனுக்குள்ளே கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி முந்தானையே இன்னும் நல்லா நீட்டாக எடுத்து விடணும். நீட்டாக எடுத்து விட்டோம்னா அழகாக இருக்கும். இன்னுமே இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால் இன்னுமே நான் இதிலேருந்து கட் பண்ண போகிறேன். கொஞ்சத்தை வெட்டின பிறகு முதல்ல பின் போடுவேன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கிடுவோம். அங்கே க்ளூ வச்சு ஒட்டிட்டோம்னா இன்னுமே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பின் போட்ட இடத்துலலாம் தெரிகிற மாதிரி இருக்கனால அங்கேயே கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிடணும். இப்போ எதுவுமே தெரியாது. இப்போ நல்லா நீட்டாக எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு பின்னாடி அந்த முந்தானை போட்டோம்ல அங்கேயும் வந்து ஒரு பின் போட்டணும். அப்போ அது நீட்டாக அது அரேஞ்சாகவே இருக்கும். அந்த இது மாதிரி வைக்கிறப்பெல்லாம் அந்த முந்தானை நகலாமல் இருக்கும், அதனால் ஒரு பின் போடணும். அவ்வளோதான், சாரீ ட்ராப்பிங் முடிஞ்சிச்சு. சாரீ மேக்கிங். ஏன்னா நம்ம பார்பிக்கு சாரீ ட்ராப்பிங் பண்ண முடியாதுல்ல, அதனால் மேக்கிங் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இவ்வளோதான், இதுதான் சிம்பிளான ட்ரிக்ஸு. அழகாக நம்ம மனுஷங்களுக்கு எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி பார்பிக்கும் இந்த மாதிரி பண்ணால் அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும். இது இன்னொரு டாலு, ரெண்டுமே நம்ம சேனலில் 2 கேரக்டர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒருத்தவங்க வந்து ஆயிஷா டீச்சர், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம நந்தினி மிஸ்ஸு. 2 பேருமே மிஸ்ஸு தான். 2 பேருமே யூனிஃபார்ம் சாரியில் இருக்காங்க, அதுக்காக ஒரே சாரீ கட்டியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பாருங்கள்.